ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாய நமஹா. என் பேர் துரசுவாமி, ராகணபடியோட சித்தப்பா பையனா. எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃபரன்ஸு. நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். கணபதி அண்ணா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால அவருடைய அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். ஏன் பயப்படுறேன்? ஷிர்டி பாபா வந்திருக்கார், அவருக்கு பால் வைங்க, அவர் சாப்பிட்டு போயிடுவார். ஷிர்டி பாபா இப்போ இதில் கோயம்புத்தூரில் ஒரு கோயில் வருது, ஷிர்டி பாபா கோயில். அதுக்கு என்னை கூப்பிட்றதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்தது. சுவாமி மறுபடியும் எல்லாரும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஞானானந்தர் கடைசி வரைக்கும் இவா 2 பேர் என்ன பேசுகிறான்னு சொல்லவே இல்லை. நம்ம நார்மல் ப்ரொசீஜர், யூஸ்வல் பேட்டர்ன் என்ன, ஒரு சன்னியாசியோ ஒரு சுவாமியை பார்த்தா கோரிக்கை 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 தான். இது பண்ணி கொடு, அது பண்ணி கொடு, இது பண்ணி கொடு. அதுக்கு தான் நம்ம போய் பார்க்குறது. யாரும் ஞானம் வேணும். அவர் சொல்லிட்டாரா, புட்டபர்த்தின்னு ஒரு இடத்துல தலை நிறையா முடி வச்சுன்னு ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கான், நீங்கள் போய் பாருங்கோ, உங்கள் எல்லா கோரிக்கையும் அவர் தீர்த்து கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு தடவை பாபா பார்க்கறதுக்கு நாங்கள் சுந்தரத்துக்கு போயிருந்தோம். ஒரு வாலண்டியர் ஓடி ஓடி வந்தான். வந்து உங்களுக்கு உடனே திரும்பி போக சொன்னார் பாபா. என்னடா பார்த்தா எம்எஸ் அம்மாவுக்கு சாய்பாபா பஜன்லாம் கணபதி நான் சொல்லிக் கொடுப்பார். கூட பாடினது யார்? நான் தான். கொஞ்சம் சில சங்கதி சேர்த்து விட்டுருவேன். அது எம்எஸ் அம்மா சொல்லோட சங்கதிலாம் போடுறானே. எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு பையன் மாதிரி தான் கணபதி. நான் ஓம் ஜெய் ஜெகதி சகரேன்னு சத்தமாக பாடுறேன். சுவாமி கிட்டக்கு வந்து மனசில் பிடிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எம்எஸ் அம்மா சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சான்ஸ்கிரிட் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்குன்னு சர்டிஃபை பண்ணது ராகணபதி அண்ணா தான். ஒரு சேலஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. நீங்கள் என்ன தெய்வம்னு அவர் சத்சாய் பாபான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் அவரை ஒர்ஷிப் பண்ணுறேன். பட் நான் அவர் தெய்வம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ விட்டுருணும். இப்போது ஞானானந்தர் சுவாமிகள் பற்றியும் நான் சொல்லணும். எனக்கு ஒன்று தோன்றுறது. ஒரு வாட்டி நாமானந்தகிரின்னு ஒருத்தர் இருக்கார், ஹரிதாஸ் சுவாமிகளோட கான்டெம்பரரி. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதை நான் படிச்சிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்காரு, ஷிர்டி பாபா எப்படி ஞானானந்தரை பார்க்க வந்தார், சத்சாய் பாபா எப்படி பார்க்க வந்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் எழுதுகிறார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஞானானந்த சுவாமிகள் மற்றவளோட பேசினுக்கும் போது திடீர்னு ஒரு நல்ல பாம்பு வந்துடுது. நல்ல பாம்பு வந்து அப்படி சிறுன்னு இருந்தது. நிறைய சாய் சச்சத்தில் கூட பார்த்துருக்கோம், பாலாஜி அவளுக்கெல்லாம் வந்தது அப்படின்னு வந்திருக்கோம். இவர் வந்தவுடனே மற்றவா பயந்துட்டா. பட் ஞானானந்த சுவாமிகள் என்ன சொன்னார், ஏன் பயப்படுறேன்? ஷிர்டி பாபா வந்திருக்கார், அவருக்கு பால் வைங்கோ, அவர் சாப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவள் மற்றவெல்லாம் என்னமோ எப்படி இன்னும் ஷிர்டி பாபா அப்படின்னு அவளுக்கு தோணலை. அது பால் சாப்பிட்டுட்டு போயிடுது. ஷிர்டி பாபா இப்போ இதில் கோயம்புத்தூரில் ஒரு கோயில் வருது, ஷிர்டி பாபா கோயில். அதுக்கு என்னை கூப்பிட்றதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்தது. 4-5 பேர் வந்து இறங்கினான். வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் நான் ஷிர்டி சாய்பாபா கோயில் கட்டுறோம், அதுக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணுங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டா. எப்படி இந்த நாகர் சாயி முன்னாடியே வந்தாருன்ட்டு. அதில் பியூட்டி என்னென்னா, அந்த ஷிர்டி பாபாவை ஸ்தாபிதம் பண்ணது சத்சாயி பாபா தான். இன்றைக்கி அங்கே போய் கோயம்புத்தூரில் போய் பார்த்தோம்னா சுவாமி அதை பிரதிஷ்டை பண்ணது இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டார், ராத்திரி 9 மணிக்கு திடீர்னு ஞானானந்த சுவாமியில் வந்து நாமானந்தகிரி அவளாக இருந்தபோது, ஏய் இப்போ ஒரு பரமாத்மா வரப்போகிறார், இங்கே பூர்ணகும்பம் ரெடி பண்ணுங்க, பரமாத்மா வரப்போகிறார், நீங்கள் பூர்ணியம் 9 மணிக்கா, யார் வருவான்? அப்போல்லாம் என்ன கம்யூனிகேஷன் இருந்தது, அவள் கம்யூனிகேஷன் ஃபுல்லு இதுதான், சித்தம் தான், டெலிபதி மாதிரி. இவா யாரோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டார். கரெக்டாக 9 மணிக்கு ஒரு கார் வந்தது. அதில் நம்ம சுவாமியை வந்து இறங்கினார். ஞானானந்தர் வாசல் வந்து அவரை கூட்டிண்டு ஞானானந்தர் ரூமுக்கு போயிட்டார். 45 மினிட்ஸ் 2 பேரும் பேசியிருந்திருக்காங்க. சுவாமி மறுபடியும் எல்லோரும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஞானானந்தர் கடைசி வரைக்கும் இவா 2 பேர் என்ன பேசுகிறான்னு சொல்லவே இல்லை. எனக்கு இதில் ஒன்று தோன்றுறது, ஒரு நாளைக்கு நான் சன்னியாவதனம் பண்ணிட்டு தியானம் பண்ணியிருந்தப்போ எனக்கு சடனாக தோணுது, தபோவனம் போனால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நான் ஃப்ரெண்டு 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த காலத்தில் எல்லோரும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், வரையாடானா வரேன்ட்டான். நாங்கள் 3 பேரும் போயிட்டோம். திருவண்ணாமலை போனோம். அங்கே அருணாச்சலேஸ்வரர் நல்ல தரிசனம்லாம் கிடச்சது. சேஷாத்ரி சுவாமிகிட்ட பார்த்துட்டு தபோவனத்துக்கு போயிட்டோம். அப்போ மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலே போனோம். போனால் அங்கே யாருமே இல்லை. சரி நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு ஞானானந்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி போனால் ஒரு ரூம் ஒன்று இருந்து அதில் லைட் எரிஞ்சிருந்தது. சரி இந்த ரூம் என்ன தான் இருக்குதுன்னு உள்ளே போய் நுழைஞ்சிட்டோம்.
அப்போ எங்களுக்கு லீஸ்ட் வி நோ தட் அது ஞானானந்த ரூம் தெரியாது, நார்மலாக விடமாட்டாங்க. ஸோ அங்கே யாரும் இல்லாததுனால நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். 3 பேர் உள்ளே நுழைஞ்சிட்டோம். பவர் போயிடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் உள்ளே உட்காந்துட்டோம். உள்ளே உட்காந்தோம். அங்கே இருந்த அட்மாஸ்பியர் நல்லா தியானம் பண்ணிட்டோம். அப்புறம் பவர் வந்தது, நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்து போனப்புறம் யாரையும் கேட்டோம், அங்கே ஒரு ரூம் வந்தது, அதுதான் ஞானானந்தர் ரூம், அங்கே எப்படி போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த ரூமில் தான் பகவானும் ஞானானந்தர் உட்காந்து பேசியிருக்கான் 45 minutes. அந்த ரூமுக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்க்ளினேஷனு ஒரு சுவாமியினுடைய வாசனை. அந்த காலத்தில் பிரசாந்தி உதவத்தி நம்ம புட்டபர்த்தின்னா ஒரு பர்டிகுலர் வாசனை இருக்கும். அது அந்த வாசனை இருந்தது. அதுதான் எங்களை இழுத்தது, லைட் அடித்தது, லைட்டை போட்டது. ஸோ அப்படி ஞானானந்தர் எங்களை வசியம் பண்ணார். ஞானானந்தர் டிவோட்டி ஒருத்தர் வந்து சத்சாய் பாபா பற்றி தெரியும். அவளுக்கு அவ்வளோ தெரியாதுக்கு முன்னாடி அவள் வந்து இங்கே தான் இருக்கா, அம்பத்தூரில் இருந்தா. அவள் வந்து கணபதினா அவரை பற்றி எழுதியிருக்கா. அவர் வந்து ஞானானந்தர்கிட்ட போனான். நம்ம நார்மல் ப்ரொசீஜர், ஐ மீன் யூஸ்வல் பேட்டர்ன் என்ன, ஒரு சன்னியாசியோ ஒரு சுவாமியை பார்த்தா கோரிக்கை தான். இது பண்ணிக்கூட, அது பண்ணிக்கூட, இது பண்ணிக்கூட. அதுக்கு தான் நம்ம போய் பார்க்குறதே. யாரும் ஞானம் வேணும், ஒன்றும் மோட்சம். இப்போ இங்கே இருக்கிற இம்மிடியேட் ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கு தான் போவோம். அப்படி ஒரு மாமி என்ன பண்ணாலும், அந்த மாமி ஞானானந்தர்கிட்ட போயிட்டு போன போது ஒரு 2-3 கோரிக்கை போட்டாள். ஞானானந்தா சரின்னு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணார். கண்ணாபின்னான்னு as big a question, as many questions as big a family. அவள் கேட்ட பொண்ணு அவர் சொல்லிட்டாராம், புட்டபர்த்தின்னு ஒரு இடத்துல தலை நிறையா முடி வச்சுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்க, உங்கள் எல்லா கோரிக்கையும் அவர் தீர்த்து கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னாள். அவர்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக அவள் சொன்னான். அதே மாமி தான் சொல்லியிருக்கார், அங்கே அனந்த பத்மநாபன் வந்திருக்கான், ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கான், நீங்கள் போய் பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி தான் அவள்லாம் சத்சாய் பாபாக்கிட்டேயே வந்திருக்கான். அவருடைய பையனை தான் இப்போ நான் ரீசெண்டாக கேட்டேன். அவன் இந்த ஆடட் இன்ஃபர்மேஷன் எங்கள் அம்மா நிறையா கோரிக்கை எல்லாம் கொடுத்தா அப்போ இந்த மாதிரி சொன்னார். இந்த பையன் பேர் எனக்கு ராதாகிருஷ்ணன் தெரியும், மிஸ்ஸஸ் மகாலிங்கம் பேர் அவளுக்கு. அவாத்தில் நிறைய அற்புதங்களுக்கு, அவாத்தில் என்ன அற்புதங்கள்லாம் நடந்திருக்குன்னா, சுவாமி கூடையாக பழம்லாம் கொடுத்து விட்ருக்காரு. அந்த கூடையெல்லாம் வச்சுருக்கா. ஞானானந்தர் படம், பெரிய படம் வச்சுருப்பா. பேசிக்காக ஞானானந்தர் டிவோட்டி தான். அப்புறம் சாய்பாபா டிவோட்டி ஆகிட்டாவா. அவத்தில் நிறைய பஜன்லாம் நடந்திருக்கு. எனக்கு ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தேன்னா, அப்புறம் ஒரு சில சாய் டிவோட்டிஸ் எல்லாம் இப்போ சில பேர்லாம் சுவாமி பேசுகிறாரு இப்படி சொல்லுவாள். அப்புறம் ஒருத்தர் பார்த்தேன், அவர் வந்து ஒரு $1 வச்சு கொடுத்தாரு. அது ஒரு பக்கம் ஷேடி பாபா, ஒரு பக்கம் பாதம் இருக்கும். அது வந்து அப்புறம் எனக்கு சிபிஐடியில் வேலை கொடுத்தோன்னா முதல் சம்பளம் எடுத்துட்டோன்னே எங்கள் அப்பா சொன்னால், டேய் ஞானானந்தர் போய் பார்க்கலாண்டா வாடான்னு. சரின்னு போய் ஞானானந்தர் போய் பார்த்த உடனே ஞானானந்தர் பார்த்து நான் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொன்னது என்னென்னா, ஆண்டவன் அருளால் அரசாங்கத்திலேயே வேலை கிடைத்திருக்குது, மென்மேலும் முன்னுக்கு வரட்டும். இப்போ நான் லிங்க் பண்ணுறது எப்படின்னா, எனக்கு சாய் டிவோட்டி ஒருத்தர் தான் $1 வச்சு கொடுத்தாரு ஷிடி பாபா. ஆண்டவன் அருளாலேன்னு சொன்னது என்னுடைய ஆண்டவன் அந்த சாய் பாபா தான். ஆனால் ஞானானந்தர் அவரும் ஆண்டவன், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவர் ப்ளஸ் பண்ணி மென்மேலும் முன்னுக்கு வரணும்னார். மென்மேலும் முன்னுக்கு தான் வந்து இருக்கேன். அப்படி பல இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். இதே நாமானந்தர் வந்து ஞானானந்தர் கேட்டிருக்கார், புட்டபர்த்திக்கு நான் போட்டுமா போய் பார்க்கட்டுமான்னு கேட்டிருக்கேன். எப்படி சங்கராச்சாரியர் பார்க்கட்டும் கேட்ட மாதிரி. அப்போது போய் பாரு, எல்லா இடத்துலையும் போய் பார்க்கலாம். பட் நம்மளுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு தெய்வம், ஒரு ஏகாகிரி இருக்குது, நல்லது அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி இப்போது ஷிரடி பாபா ஞானானந்தர், சத்சாய் பாபா ஞானானந்தர், இந்த கனெக்ஷன்லாம் இப்போ சொல்லியிருக்கேன். ஒரு தரம் சுந்தரத்தில் பகவான் இருந்தார். ஒரு தரம் பாபா பார்க்குறதுக்கு நாங்கள் சுந்தரத்துக்கு போயிருந்தோம். நானும் கணபதி நான் ஒண்டி தான் போயிருந்தோம். அப்போ போன உடனே ஒரு வாலண்டியர் ஓடி வந்தான். வந்து உங்களுக்கு உடனே திரும்பி போக சொன்னார் பாபா. என்னடா பார்த்தா எம்எஸ்எம் ஆகத்துக்கு பாபா வரார், நீங்கள் அங்கே போய் இருங்கோன்னு சொல்லிட்டாருன்னு. சரி, நாங்கள் 2 பேரும் எம்எஸ்எம் ஆகத்துக்கு வந்துட்டோம். அப்போ தான் எம்எஸ்எம்மாவும் சதாசிவம் எல்லாம் புட்டபர்த்திக்கு வந்து போன பீரியட். அது வந்த உடனே சதாசிவம் சொல்லிட்டார் என்கிட்ட, துறை எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பாபா இது பண்ணணுன்ட்டு, நீ தான் எல்லாம் கைட் பண்ணணும். அவளுக்கெல்லாம் சீனியர் டியூட்டி நான் தான் அப்போது. ஸோ நான் ஒரு சேர் எடுத்து ஒரு பட்டு போடையை போட்டு அதில் அவருக்கு அவங்க உட்கார வச்சுட்டு, அதுக்குள்ளே இவாள்லாம் அவருக்கு வந்து அவரை என்ன கொடுக்கணுங்கிறது கிச்சனில் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். ஸோ அப்போ சுவாமி எந்த டைம் சொன்னாரோ அந்த டைமுக்கு வந்தார். அவர் ஒண்டி தான் வந்தார்.
அவர் கூட நிறைய பேர் வந்திருப்பார். பட் அவர் மாத்திரம் வீட்டுக்குள்ளே வந்தார். பூர்ணகுமெல்லாம் சாஸ்திரிகளை வச்சு கொடுத்தா வந்து சேரில் உட்காந்தார். பஜன் பாட்டு பாட சொன்னார். அப்போது நானும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது, என் தலைவண்டி தான் கொஞ்சம் தெரியும், கணபதி கூட இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போது அவர்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு சுவாமி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆரத்தி கொடுன்னார். ஆரத்தி கொடுத்த உடனே நான் தானே சீனடி ஒட்டி ஓம் ஜெய் ஜெகதீஷ் சகரே, எனக்கு தான் போடணுமா தெரியும். நான் ஓம் ஜெய் ஜெகதீஷ் சகரேன்னு சத்தமாக பாடுறேன். சுவாமி கிட்டக்கு வந்து மனசில் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பூரணமாக நாங்கள் பாடி முடித்தோம். அது ஒரு நல்ல அனுபவம். அதுக்கப்புறம் நிறைய தரம் எம்எஸ் அம்மாத்துக்கு வந்திருக்கார். எப்போல்லாம் எம்எஸ் அம்மாத்துக்கு வந்தாலும் அப்போல்லாம் கணபதி நான் கட்டாயிருப்பான். எம்எஸ் அம்மா ஆற்றுலேயே நாங்களும் இருந்திருக்கோம். நானும் இருந்திருக்கேன், கணபதி அண்ணாவும் இருந்திருக்கார். எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு பையன் மாதிரி தான் கணபதி அண்ணா வந்து அதை வச்சு தானே அவர் கணபதி அண்ணா விநாயகா விக்னநாசகா பாட்டு போட்டிருக்காரு. அதை எம்எஸ் அம்மா அந்த பாபா பர்த்டேயில் பாடியிருக்கா. ஜனனி சாயி ஜகதி தாத்திரிலாம் பாடியிருக்கா. அந்த மாதிரி பாபா பற்றி நிறைய பாடினதெல்லாம் எம்எஸ் அம்மா பாடியிருக்கா. அது மாதிரி எம்எஸ் அம்மாவுக்கும் கணபதி அண்ணாவுக்கும் நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் சங்கீதம் இருக்குது, பாபா டிவோஷன் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது. எம்எஸ் அம்மா சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சான்ஸ்கிரிட் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்குன்னு சர்டிஃபை பண்ணது ராகணபதி அண்ணா தான். ஸோ அந்த அளவுக்கு ஹஸ் பீன் வெரி க்ளோஸ். எம்எஸ் அம்மாலாம் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் ஒருத்தெல்லாம் கூட அவள் கூடயே இருந்து ஏர்போர்ட்லேயே கணபதி அண்ணா ஃபோட்டோ எடுத்துனதெல்லாம் இருக்குது. எம்எஸ் அம்மாவுக்கு சாய்பாபா பஜன்லாம் கணபதி அண்ணா சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுத்தனா எப்படி சொல்லிக் கொடுப்பாரு, அவர் பாடுவார். பாடினா கூட ஒருத்தன் பாடணும், அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கே போய் கொடுப்பார். அப்படி எம்எஸ் அம்மாவுக்கு கொடுக்கும்போது கூட பாடினது யார்? நான் தான், எடுபடி. இப்போ அண்ணா பாடுவார். அண்ணா கூட பார்க்கும்போது நான் கொஞ்சம் சில சங்கதி சேர்த்து விட்டுருவேன். அது எம்எஸ் அம்மா சொல்லுவாள், சங்கதிலாம் போடுறானே அப்படின்னு சொல்லியிருக்காளாம். அப்படி வந்து கணபதி நான் சொல்லியிருக்கேன். எம்எஸ் அம்மா ரூம்லேயே நானும் தங்கி இருந்திருக்கேன், கணபதி அண்ணா வந்திருக்கார். அந்த மாதிரி சாய் பஜன்ஸ்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்கா கணபதி அண்ணா எம்எஸ் அம்மாங்கிறதுக்கு சொல்கிறேன். 1967 எங்கள் பக்கத்து வீட்டில் வீரராகவ நாயுடுன்னு திறந்தார். அவருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, ஏதோ ஒரு உடம்பு. அவர் வந்து பரம நாஸ்திகம். அவர் வந்து பக்தி, கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் அவருக்கு இல்லை. அதுவும் சுவாமி சித்தம். ஒரு பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே இருக்காது. பசங்கள்லாம் ஃப்ரெண்டு, அவரும் நல்ல மனுஷன்தான். ஆனால் இந்த பக்கம் கிடையாது. அவர் வீட்டில் திடீர்னு ஒரு நாளைக்கு யாரோ ஒரு வேப்பல் அடிக்கிறவன், ஒரு கருமாரியம்மன் கோயில் அந்த மாதிரிலாம் வருவான். எல்லாம் மாதிரி எனக்கு பக்கத்து வீட்டிலேருந்து சத்தம் கேட்டது. என்னடா இந்த வீட்டில் ஒரு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நினச்சோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த ஸ்ரீமான் வீரராகவ நாயுடு 35 பிரதிபாகத்தில் இருந்தார். நாங்கள் 36 இருந்தோம். 37 எங்கள் சித்தப்பாவோடு. 38 பிரசாத் ராவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சத்சாய் பாபா டிவோட்டி. அவர் வெளில யாருக்கும் சொல்லாமல் போயிட்டு வந்துருந்தார். அவர் நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலியாக தான், அந்த ஏரியா ஃபுல்லும் ஃபேமிலியாக இருப்போம். ஸோ அவர் சொன்னார், நீ ஏன் பாபாவை போய் பார்க்கக்கூடாது? இப்போ எங்கேருமோ உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ டாக்டர்லாம் வராரு போகிறார், சரியில்லையே, நீ ஏன் பார்க்கக்கூடாது? அவரெல்லாம் கிடையாதுப்பா, தெய்வம்லாம் கிடையாது, நான் அங்கேயும் வரமாட்டேன்னு இல்லைன்னு அவர் சொன்னார். ஒரு சேலஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. நீங்கள் என்ன தெய்வம்னு அவர் சத்சாய் பாபான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் அவரை ஒர்ஷிப் பண்ணுறேன். பட் நான் அவர் தெய்வம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ விட்டுருணும். இந்த அக்ரிமெண்ட்டு ஓகே, இந்த டீல் ஓகேன்னா நம்ம போகலான்னு 2 பேரும் போனாங்க. போன போது அங்கே பாபா பார்த்த உடனே பிரசாத் ராவ் வார்த்தை தவறி விட்டார். அவருக்கு டிவோர்ஷன் ஜாட்டி இவரை கட்டி விட்டார். இவர் கோபமாயிட்டு, இவர் குளிக்கல, ஒரு தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்த்துருந்தார். தோத்து எல்லாரும் பாபா பார்த்து தொட்டுக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. இவர் தள்ளி தான் இருந்து வேடிக்கை பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் ஸ்மோக் கூட பண்ணியிருக்காருங்க. ஸோ அது மாதிரி ஒரு விட்டேத்தே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு நாள் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, ஒரு சண்டை போட்டார். பிரசாத், நீ பேசின்னு வந்தது என்ன, இப்படி அம்போன்னு விட்டியே நீ அப்படின்ட்டு. அன்றைக்கி அவருக்கு ஒரு பொறி தட்டி இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, நம்மளும் சுவாமி கிட்டே போனா என்ன அப்படின்னு. சரி, நான் அன்றைக்கி குளிச்சுட்டு சுவாமி இதெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கார். சுவாமி கிட்டே வந்தார், பாதம் தொட பார்த்துருக்காரு. தொட்டால் தட்டி விட்டார் பாபா. அப்போல்லாம் பாதம் தொடுறது ஈஸி, கட்டிக்கலாம். தட்டி விட்டார். ஆனால் தட்டி விட்டார் அவர் அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுது. அதுக்கு அடுத்த நாள் அவர் சுவாமி இன்டர்வியூ கூப்பிட்டார். இன்டர்வியூ கூப்பிட்ட போது அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, உன் குழந்தெல்லாம் செத்து போயிட்டு எல்லா படத்தையும் அடித்து உடச்சிட்டேன்னா தெய்வமே இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருக்கா. தூக்கி வாங்கி போட்டுருக்கு. இவர் ஷிரடி சாய்பாபா டிவோட்டியாக இருந்தவர், பயங்கர பக்தி ஷிரடி சாய்பாபாவில் இருந்தவர்.
அவருக்கு குழந்தைகள் செத்து போயிட்டு, அதனால் ஒரு வெறுப்பு வந்து ஷிரடி பாபா படத்தெல்லாம் அடித்து உடச்சி தூக்கி போட்டு அன்னையிலேருந்து தெய்வம் இல்லைன்னு போயிட்டார். அது சத்சாய் பாபா சொன்ன உடனே இவருக்கு பொறி தட்டிட்டு பட்டுன்னு, நீ என்னத்துக்கு சேலஞ்ச் எல்லாம் பண்ணின்னு வர, உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா தெரியுமா, அதை விட்டுட்டு நீ இவ்வளோ இது வந்திருக்கியே, விபூதி வரவு தரேன் கொண்டு போய் கொடு, உங்கள் வீட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் டைட்டாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன், அதையும் போய் கூட எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்கார். இவங்க வீட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுருக்கார் சுவாமி. ஸோ அப்புறம் இவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்த உடனே அதான் முரட்டுப்படி அவர். அப்போல்லாம் சாய்பாபான்னு சொன்னால் பயப்படுவோம். அந்த பீரியட் அவர் நான் பஜன் பண்ணுவேன்ப்பா, எனக்கு தெரியும் அவர் தெய்வம்னு, எவன் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அவர் பஜன் ஆரம்பித்தார். அப்போது நான் போகல, பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு அந்த பஜன் பாட்டு பிடிக்கும். திடீர்னு 3 மணிக்கு சில சைடு டியூட்டிஸ் தருவாங்க, பஜன் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ நல்லா இருக்கேன் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு பஜன்னால ஈர்க்கப்பட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போனோடனே அப்போ எல்லர் ஸ்டேட் வீக்லின்னு வந்த ஒரு படம் தான், அந்த படத்தை தான் மாலை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாபாக்கிட்ட எனக்கு பக்தி வந்து அனுப்பிச்சிட்டு சுவாமி இதிலெல்லாம் சொப்பந்தெல்லாம் வர ஆரம்பித்தார். அந்த பஜன்லாம் போட்டோம். அப்போ எங்கள் ஃபாதருக்கும் ரொம்ப கஷ்டமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அவரையும் எங்கள் இந்த பிரசாதராவ் தான் நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு எங்கள் அப்பா போனேன். போயிட்டு புட்டபர்த்திக்கு போயிட்டா. அங்கே போனோன்னே சுவாமி அவரை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணிட்டார். இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். அங்கே இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கூட்டத்துலேருந்து சுவாமி செலக்ட் பண்ணுவார். அங்கே போய் ஒரு 20-30 பேர் சுவாமி ரூமுக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க. அதுலேருந்து 10 பேராக ரூமுக்குள்ளே கூப்பிடுவார். அதுவும் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அவளை அனுப்பிச்சிட்டு அடுத்த 10 பேரை சுவாமி தான் கதவை திறந்து இவங்களை அனுப்புவார், இவங்களை கூப்பிடுவார். மை ஃபாதர் வாஸ் த லாஸ்ட் பர்சன் டு என்டர். சுவாமியினுடைய ரூம் மேலே அனன்யா சிந்தை மாம் ஏஜனா பரிபாசித்தே இருக்கும். எந்த சிந்தனையிலாம் பகவானை வச்சுருந்தா அவர் பார்த்துக்கிறாங்க, கண்ணன் நகத்தைய மாதிரி. அதே பார்த்து எக்ஸ்ட்ரா எங்கப்பா அதே பார்த்து அழுது நோக்கா நின்றுட்டார். நெய்தர் மை ஃபாதர் அட்வான்ஸ் நார் பாபா புல்டிம். இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியும் இன்டர்வியூ கிடைக்கல. சுவாமி கதவை முடிஞ்சிட்டார், வந்துட்டார். இங்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கோம். குச்சேலர் கண்ணனை பார்த்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு தீர்மானம் விடி வந்துட போது நஞ்சுன்னு இருக்கோம் நாங்கள். இந்த சீனை எங்கள் சிஸ்டர் சொப்பனத்திலே கண்டுவிட்டேன். சொப்பனமே பார்த்துட்டாவ. மறுநாளைக்கு சொன்னேன், அப்பா இன்டர்வியூக்குள்ளே போகல, கூப்பிட்டு அங்கேயே நின்றுக்கிறார், இவரும் கூப்பிட்றாரு, அவரும் போகலன்னு வேறு மறுநாளைக்கு சொல்லிட்டேன். நாங்கள் சொப்பனம் விட்டோம். அப்புறம் எங்கள் அப்பா திரும்ப வந்தபோது ஹி நரேட்டட் இப்படி தான் வச்சுட்டு. ஸோ ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் சுவாமி பார்த்துப்பார் அப்படி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் 1972 கணபதி என்னை கூப்பிட்டது, இந்த கல்யாணம்னு சொன்னது. அப்போ அந்த இன்டர்வியூவில் நானும் என்னுடைய சிஸ்டர் 2 பேரும் போயிருந்தோம். அப்போ சுவாமி என்ன சண்டே அன்றைக்கி போய் சேர்ந்தோம். கஷ்டப்பட்டு தான் போனோம். பிருந்தாவன் பிடிக்கணும். அங்கே போய்ட்டு கலாசபாளையம் ஒரு இடத்துல மாட்டு வண்டிக்கு போகணும். குதிரை வண்டியார் மாட்டு வண்டியில் போகணும். அங்கே ஒரு இந்த பஸ் ஒன்று இருக்கும், அங்கே வச்சு திணிப்பான். திணிச்சு ராத்திரி 11 மணிக்கு கொண்டு போய் விட்டான் புட்டபர்த்தியில். அங்கே இறங்கினா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், அந்த ஷெட்டில் போய் படுத்துக்கணும். அங்கே எங்களுக்கு சீனியர் டியூட்டி ஒன்று தான் இருக்குது, அந்த நாயுடுவோட சன்னு. அவன் வந்து 4 மணிக்கு எழுந்துக்கணும்பான். 4 மணிக்கு எழுந்துருவோம். எழுந்த உடனே அந்த சித்ராவதிக்கு மார்னிங் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் அங்கே கூட்டின்னு போய்டுவோம். அங்கேயே தான் எல்லாம் குளிச்சு வைக்கும். ஒரு வெந்நீர் மாதிரி ஒன்று கொடுப்பான். அதை குளிச்சுட்டு வந்து காத்தால் ஓம்காரம் சுப்ரபாதம் 5 மணிக்கு இருக்கும். அந்த ஓம் சொல்லும்போது என்ன வைப்ரேஷன் இருக்கும் தெரியுமா, ஓம்னு சொல்கிறது. அதை முடிச்சுட்டு நகர சங்கீதம் மாதிரி பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக 7 மணிக்கு வந்து இன்டர்வியூக்கு உட்காந்துரும். இப்போ ஒரு சீன் சொல்லணும். சத்யோஜி ராவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாபா ரொம்ப சீனியர் டிவோட்டி. அவர் சொன்னார் என்கிட்ட, அவர் அந்த பீரியடில் இன்டர்வியூ வந்து பாபா செலக்ட் பண்ண மாட்டாராம், நீங்கள் டிசைட் பண்ணலாமா. அந்த பீரியடில் யாரெல்லாம் ஃபஸ்ட் ரோவில் வந்து உட்காந்துக்கிறாளோ அவெல்லாம் பாபா நிச்சயமாக கூட்டுருவார். அப்புறம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு 5 மணிக்கே கொஞ்சம் சத்தம் வந்தது கடமையில். சத்யோஜி ராவ் வந்து மாடியில் சுவாமி ரூம் வாசலில் படுத்துப்பாராம். ஒரு நாளைக்கு பாபா கேட்டார், என்ன சத்தம் 5 மணிக்கே ஒரு சத்தம் கேட்குறதே. அப்போ ஓம்கார சுப்ரபாதம் இல்லாத பீரியடு அப்படின்னா இல்லை, அதனால் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்த வாழ்க்கைலாம் நீங்கள் எப்படி இன்டர்வியூ கொடுப்பேன்ட்டு அதுக்கு முண்டிடுச்சுன்னு காத்தாலேயே வந்துடுறாங்கன்னு. அடாடா இப்படி பக்தர்கள் கஷ்டப்படுறான்ட்டு இனிமேல் சொல்லிவிடு, நான் தான் செலக்ட் பண்ணுவேன், எவ்வளோ லேட்டாக வந்தாலும் அவா சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லிவிடுன்னு அப்படி சொல்லிவிட்டார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி ஒரு 2 ரோ உட்காந்து ஒரு அம்மா இன்டர்வியூவில் நின்றுருக்கேன், அந்த கூட்டத்தில் நின்றுருக்கேன். சுவாமி இன்டர்வியூ கொடுத்தேன், நான் வரலன்ட்டு இருக்காங்க. போன இன்டர்வியூ கூப்பிட்டு எனக்கு கஷ்டம் நிறையா வந்துருக்கு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை தரிசனம் பண்ணுறேன் போகிறேன். இல்லை வாரெலாம் அடம் பிடிச்ச காலம் இருக்குது. ஸோ அப்படி நாங்கள் காத்தால் அந்த இன்டர்வியூக்கு உட்காருவோம். உட்காந்தோடனே சுவாமி சண்டே அன்றைக்கி போனேன், மண்டே மார்னிங் என்னை கூப்பிட்டார் இன்டர்வியூ. போனேன். உள்ளே போனோடனே எல்லா கதவை சாத்தினார். ஒரு 10 பேர்னு விபூதி வர வச்சார். எல்லாருக்கும்
இட்டார், ஒரு லேடிஸ் கையில் கொடுத்தார். என் டர்ன் வந்தவனும் போனார். அது ஏதோ ஒரு ரூம் நினச்சேன், அது பார்த்தா மாடிப்படி. அந்த மாடியில் ஏற்றினார், அந்த ஸ்க்ரீன் போட்டு அதுக்குள்ளே சுவாமி கிட்ட வந்தார். அவ்வளோ பெரிய சரி தலையும் கண்ணும் இவ்வளோ கிட்டக்குமா, சுகந்தம்னா வருது இல்லையா, இந்த சுகந்தம் புஷ்டி வர்த்தனம், அந்த சுகந்தம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சுவாமி இருந்து என்ன சமாச்சாரம், எப்போ வந்த அப்படின்னு கேட்டார். நான் அந்த அப்பா வந்தேன், அதுதான் மனதில் இருந்தது. அப்பா வந்தாம்மா, அப்பா ரொம்ப மானஸ்தன், அவருக்கு எல்லாத்தையும் தீக்காமல் போயிடுவோமோன்னு பயம் இருக்கு அவருக்கு. ஒன்றும் இல்லை, சுவாமிகிட்ட வந்தாச்சு இல்லையா, நான் அம்மா இல்லையா, இனிமேல் உங்கள் எல்லாரையும் நான் கட்டி காப்பாற்றுறேன், போய் அப்பாக்கிட்ட சொல்லு, ஒரு விசாரமும் வேணாம், சுவாமி எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஷோர்ஸ் கொடுத்தார். அந்த மாதிரி அப்போ தான் நான் வெளில வரும்போது அண்ணா அப்பா அக்கான்னு சொன்னேன், நான் அவளை பார்க்குறேன், நீ போம்பான்னு சொல்லி விட்டார். அப்படி முதல் இன்டர்வியூ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிது. அதுக்கப்புறம் பஜன் அடிக்கடி சான்ஸ் கிடச்ச போது வருவோம். பஜன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன்னா புட்டபர்த்திக்கு வந்துடுவான். எப்படிலாம் வருவான், காட்பாடிக்கு வந்து பாக்காலா வந்து நல்லமா வருவான். ஆனால் அவன் மெயினாக வருது பஜன் பாட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு அதையே நொக்கி போட்டு வருவான். அந்த பாட்டை தான் நாங்கள் பாடி பாடி பஜன் பண்ணுவோம். ஒவ்வொரு பஜன்லேயும் பயங்கர மிரக்கல் நடக்கும். மிரக்கல் மாத்திரம் இல்லை, அந்த சாநித்தியம் இருக்கும். இந்த தர்ஸ்டே அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் ஆகிடும். பிரித்தி பக்கத்தில் இடமே போகாது வீட்டில், அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடும். நிறைய இடத்துல அழிவோம். ஐநாவரத்தில் போவோம், துபே பார்ப்போம். அப்புறம் யாரோ வட சென்னையில் ஒரு பாட்டி ஒரு இருக்கா அப்படிம்பா. அவாத்து பையன் தும்பப்பூவில் மாலை போடுவான். ஒரு தும்பப்பூவில் மாலை போடணும்னா எவ்வளோ தும்பப்பூ கலெக்ட் பண்ணணும், என்ன ஒரு டிவோஷன் பக்தி இருக்கும். அப்புறம் வெங்கடமணி பேலஸுக்கு சுவாமி வந்தான்னா அங்கெல்லாம் போய் பார்ப்போம். வெறும் பேப்பரெல்லாம் நான் கைத்து வாங்கியிருக்கேன். வெறும் நோட் புக்கில் சுவாமி அப்படின்னா வித் பிளஸிங்ஸ் அப்படி போட்டு கைத்தெல்லாம் போட்டு கொடுப்பார். அப்படி ஒரு காலம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் முன்னுக்கு கொண்டு சுவாமி இவ்வளோ கொண்டு விட்டுருக்கார். எப்போ லைஃப்னா எவ்வளோ அடுத்து தப்பு ரைட்டு எது இருந்தாலும் அவர் ஒரு கருணையான இருக்கார். நிறைய இன்டர்வியூ, இப்போ சிபிஐடியில் இருந்தேன், அப்போ ஒரு இன்டர்வியூவில் ப்ரமோஷன், வேறு ஞானம் இல்லை. அப்போ தெரியல, கிடைக்காத ஒரு கந்திருக்காருங்கிற ஞானம் இல்லை. ஸோ அது போத்தி இருந்தது. கேஸ்டை மேக்னடைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரே அழுக்கு சுற்றி இருந்தது. அது தெரியல. அப்போது அவர்கிட்ட வந்து சுவாமி ப்ரமோஷன் சுவாமி சொல்லியிருக்காரு, இப்போ 2 வாட்டி கிடைக்கல அவனுக்கு, 3வது இப்போ அக்டோபரில் கிடைக்கும்னா அக்டோபரில் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாமி கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. சொல்லி மாலாதி என்னுடைய இன்டர்வியூவை பற்றி சொல்ல வரேன். எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாருன்னு மறுநாள் கூப்பிடாருன்னு என்னை பார்க்கல, என்னை கூப்பிட்டாரு. நான் போயிட்டேன். உள்ளே போனோன்னா இப்போ இன்டர்வியூ சிஸ்டம் மாறி இருந்தது. நான் பார்த்தேன் 82ல் ஒரு பெரிய ரூமில், எந்த ரூமில் நாங்கள் முதல்ல போயிருந்தோமோ அந்த ரூமில் எல்லோரும் தரையில் உட்காந்துருவோம். சுவாமிக்கு ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் உட்காந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் மேரேஜெல்லாம் பண்ணான்னு வீடியோலாம் பார்த்துருப்பேன் நீங்கள். அதே மாதிரி அவர் சேரில் உட்காந்துட்டார். உட்காந்து ஒவ்வொருத்தரையாக சொல்லும்போது கணபதி நான் பார்த்து அது நான் சொல்லியிருக்கேன். கணேஷ் 1000 பக்கம் எழுதிருக்காருலாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு இந்த வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்துட்டார். அப்புறம் என் டர்ன் வந்தபோது ஹவீஸ்வர் மைண்ட் அப்படின்னு என்ன கேட்டார். நான் லூக்காஸில் இருந்தேன், ஏதோ ஒரு டென்ஷன்லாம் இருந்தது. ரொம்ப டென்ஷன் சுவாமி அப்படின்னு. ஏன் டென்ஷன் இருக்காது, ஒரு மைண்ட் இஸ் த மங்கி மைண்ட். நீ என்ன பண்ணுற, சினிமா பார்க்குற, டிவி பார்க்குற, ஒரு சமயம் சங்கராச்சாரங்கிற, ஒரு சமயம் சுவாமிங்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், முதல்ல சுவாமி தான் சொல்லுவேன், அப்புறம் தான் சங்கராச்சாரம் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீ வா பங்காரு, நான் தைரியமாக அவர்கிட்ட பேசுவேன். பஜனைக்கு இதில் கூட நான் கடைசியில் தான் உட்காந்துப்பேன். இவர் பின்வழியாக வந்து இப்போ திரும்புமா அப்படின்னு என்ன சொல்லுவார். அடிக்கடி அவர்கிட்ட பேசியிருக்கேன். தைரியம் ஒன்று இருந்தது அப்போ. ஸோ நீ வாமா இங்கே கூப்பிட்டார். பங்காருவான்னார். ஒரு மோதிரம் அவர் வச்சார் எனக்கு. அது நான் வலது கை தட்டி இடது கையில் போட்டார். அது போட்டுட்டு மறுபடியும் போய் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டார். அப்புறம் கணபதி அண்ணாவை ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கணபதி அண்ணாவை கூப்பிட்டார். அது இன்னொரு ரூமில் போகணும். அந்த ரூமில் போயிட்டு அங்கே கணபதி அண்ணாக்கிட்ட சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன் பூஜையை பற்றி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அதான் இன்டர்வியூவே சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அப்புறம் இன்டர்ன் வந்தபோது என்னை கூப்பிட்டாரு. எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் அதெல்லாம் இல்லை. இவர் திட்டார் எல்லாத்துலேயும். மங்கி மைண்டு, சினிமா பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், பக்தி இல்லை, பக்தி போயிட்டு என்னென்னமோ சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதோ எனக்கு திட்டாரு ரொம்ப அப்படின்னு. அவரு நான் தான் அந்த ரூமில் நெடுஞ்சான்கடையாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார் பகவான். எழுந்தேன். சுவாமி ரொம்ப திட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டு வரணும், பயமாக இருக்குன்னு. இப்படி கட்டியாக பிடிச்சிருந்தார் என்ன. அந்த காலத்தில் கட்டிக்கிறத விட்டுட்டேன், மறந்து போயிட்டேன். இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காரு. பண்ணி நான் அம்மா இல்லையா, அம்மா இதே குழந்தைய தப்பு பண்ணி விடுவோல, இன்னும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லாம் அப்படி தாம்மா இருக்கும்
டென்ஷன்லாம் இருக்கும். அதுதான் ஆஃபீஸை பற்றி தான் சொன்னார் தவிர்த்து பூஜை பற்றி ஒரு அக்ஷரம் சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்தவுடனே இன்னொரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தா அது ஆஃபீஸ் டென்ஷன் இருந்தது, அது வேறு விஷயம். நான் வந்துட்டேன். வெளில வந்தோடனே கணபதி என்ன கேட்டால் சொன்னாரடா பூஜை பற்றின்னு. ஒன்றுமே சொல்லி ஏன்டா அப்படி பண்ணுறாரு அவர். நான் சொன்னேன் அது நடக்குமே என்ன, நீங்கள் சொன்னாலே போகிறோம், இதான் அவர் சொன்னார் சொல்லிட்டு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், லூகாஸ் டிவிஎஸை விட்டுட்டு ஹைதராபாத்துக்கு உஷா கம்பெனிக்கு போயிட்டேன். இங்கே நான் ஒரு பேசிக்காக இன்ஜினியர், அங்கே ஒரு மேனேஜர் போஸ்ட்டும் போயிட்டேன். அங்கே போகும்போது நவராத்திரி பீரியட் இருந்தது. அந்த நவராத்திரி பீரியடில் சடனாக எனக்கு தோணித்து 1985 எனக்கு தோணித்து நம்ம ஏன் நவராத்திரி பூஜை அண்ணா எங்கே பண்ணுறான் பார்த்து அங்கே வரக்கூடாதுன்னு. ஏன்னா அண்ணா பூஜை பண்ணும்போது நான் தான் எடுபடி, அது கூட அசிஸ்ட்லாம் பண்ணிடுவேன், நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு தோணித்து. சரின்னு உடனே டிக்கெட் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மெட்ராஸில் எங்கள் அண்ணா எனக்கு ஓன் பிரதர் ஒருத்தருக்கான், அவன் வீட்டில் வந்துட்டேன். பண்ணி நான் கேட்குறேன், கணபதி என்ன இப்போ எங்கே பூஜை பண்ணுறா, எந்த இடத்துல இருக்கான்னு. என்னடா கதை கேட்குறேன், நீ வருவ நாளைக்கு உனக்கு தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அவனை எப்படி தெரியும், அவருக்கு எப்போ தீர்க்க தரிசனம் கணபதி நாயக்கர், நான் வருவேன் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கார். ஸோ நான் அப்புறம் அவன் எங்கிட்ட சொல்லியிருக்கா, எஸ்டேட்டில் இருக்கார் அண்ணா, 57 எஸ்டேட்டில் என்னை மோட்டர் சைக்கிளில் கொண்டு போய் ஓட சொன்னார் காத்தால 5 மணிக்குன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கு சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு சர்ப்ரைஸ். நான் அப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே எனக்கு தீட்சை கொடுத்தார். எனக்கு தீட்சை கொடுத்து மூலமந்திர உபதேசம் பண்ணி எப்படி ஜபம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தார். நான் சரி இன்னும் போயிட்டேன். போனோடனே ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே ரெகுலராக தேவி தியானம்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஜபம்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்போது அண்ணா கேட்டிருக்கான் பாபாவை, அவன் எப்போ எடுப்பான்னு தெரியலையே, தீட்சை கொடுத்தாச்சுன்னு. அதனால் அலமாரி பொம்மையாது பாபா கேட்டிருக்காரு கணபதி. நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டோம், நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணப்பறம் தான் அவனுக்கு நீ எலிஜிபிலிட்டியாக வரும் எடுத்துக்கிறதுக்கு பண்ணிட்டோம். 85 இதாச்சா, 86 குரு பூர்ணிமா அன்னைக்கு கூப்பிட்டு வந்துச்சான். குரு பூர்ணிமா அன்னைக்கு நானும் என் ஒய்ஃபும் போய் அங்கே போனோடனே ஒவ்வொரு விக்கிரகமாக கொடுத்தா. அப்போ சொன்னால் குருக்கு மரியாதை பண்ணணும், குரு பத்தினி கிடையாது குரு, அதனால் நீ யாருக்காவது ஒரு வேஷ்டி புடவெல்லாம் வாங்கி கொடுத்துருங்கோ அப்படின்ட்டு, இதெல்லாம் இனிமேல் உங்கள் இதுக்கு எடுத்துக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி நான் இதுக்கு வந்தோம், ஹைதராபாத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே தான் மதியொளி சரஸ்வதிங்கிற அம்மா தேடின்னு அம்பாளை பார்த்தா. தானாக தேடின்னு பார்த்துட்டு அவள் பல டிவோட்டிலாம் இங்கே அம்பாள் இருக்கா போய் பாருங்கன்னு அவள்லாம் வேறு அனுப்பிச்சா. भगवान श्री सत्य साई बाबाय नमः।